சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினி டைம். இன்னைக்கு நம்மளுடைய சினி டைம்ல எந்த படத்த பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சசியோட இயக்கத்துல 100 சாமி. சசி அவர்களுடைய படம் அப்டின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும் அப்டிங்கிற மாரி தான் தெரிய வந்துச்சு. காரணம் என்ன அப்டின்னா, அவரு முந்தைய படங்கள் அப்படிதான். இப்ப பூவ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, பூவோட இறுதி காட்சிகள் வந்து ரொம்ப பாரமா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இறுதி காட்சிகள் ரொம்ப பாரமா இருக்கும். ஸோ அந்த வகையில சசி அவர்கள் வந்து தொடர்ச்சியா படங்கள வந்து எடுக்கும்போது, அதுவும் ஒரு டைம் எடுத்து எடுப்பாரு. ஏன்னா, இதுக்கு அதாவது முதல் படத்துல லிவிங்ஸ்டன் அவர்கள் காதலுக்காக நாக்க கட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாரி தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் இங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்தணும், அத தாண்டி அதுல என்ன சோசியல் மெசேஜ் இருக்கு அப்படிங்கிற ரொம்ப கான்ஷியஸா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தான் சசி அவர்கள். ஸோ அந்த வகையில 100 சாமி இந்த படம் வந்து ஒரு டிஸ்கஷன கிரியேட் பண்ணும். அதாவது என்னன்னா, மறுமணம் அப்படிங்கிறத முன்னெடுத்து பேசக்கூடிய இந்த படம். ஆரம்பத்துல ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னா, அதாவது கணவனை இழந்த மனைவி 2 குழந்தைகளோட சிறு வயது குழந்தைகளோட இருப்பாங்க. அவங்க அதாவது சுவாசிகா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய ரகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து புள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக பேசும்போது, சுவாசிகா வந்து சரி பிள்ளைங்களோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப மனச கல்லாக்கிக்கிட்டு புள்ளைங்கள அந்த ஹாஸ்டல் வேன்ல ஏத்தி விட்டுருவாங்க. பின்னாடி திரும்பி நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வலிய சுமந்துகிட்டே நடந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பஸ் நின்றும். பஸ் நின்றதுக்கப்புறம் இறங்கி அந்த குழந்தைங்க 2 பேரும் ஓடியாருவாங்க. இங்கேருந்து சுவாசிகா வந்து "கண்ணுங்களா" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஓடும்போது, அந்த இடத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஆக்சுவலா அந்த இடத்தோடைய எமோஷன் அப்படிதான் இருக்கும். என்னதான் நம்மளுடைய புள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அம்மா அனுப்பி வச்சாலும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாரம் வந்து எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத, அந்த ஒரு சீன்ல வந்து சுவாசிகா அவர்கள் நடிச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன வருதுன்னா, ஒரு பொண்ணு கல்யாணமாகி விதவையா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் வந்து என்ன மாரிலாம் அவங்கள்ட்ட நடந்துப்பாங்க அப்படிங்கிறத இந்த படம் வந்து அங்கங்க அத காமிச்சிருக்காங்க. ஒரு பார்வையில காமிச்சிருக்காங்க. நடந்து வரும்போது காமிச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். என்ன அப்டின்னா, சுவாசிகா வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கும். அந்த பள்ளிக்கூட வாத்தியார் வந்து ஒரு கட்டத்தில கேட்பாரு, "மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா?" அப்டின்னு கேட்கும்போது, சுவாசிகா ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்துனுச்சு அப்டின்னா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த வாத்தியார் ஒரு டயலாக் சொல்லுவாரு. "என்னலாம் மறுமணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்டா, பண்ணிக்கிறேன்" அப்டின்னு சொல்டுவேன். ஆனா, "நீங்கலாம் மறுமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இவ்ளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு பாரேன்" அப்படின்னு சொல்லும்போது, அதுதானே உண்மையும் கூட. இங்க இந்த சமூகம் வந்து ஒரு ஆண் மறுமணம் செய்து கொள்ளும்போது, அத பெரிதாக பேசுறது கிடையாது. ஆனா ஒரு ஒரு பொண்ணு வந்து மறுமணம் செய்யும்போது, அது எந்த அளவுக்கு பேசு பொருளா மாறுது, அது அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இந்த படம் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு. ஏன்னா, அந்த விஷயத்துக்கு அப்புறம் சுவாசிகாவோட மூத்த பையன்ட்ட வந்து அந்த வாத்தியார் கேட்பாரு, "அம்மாவுக்கு மறுமணம் செஞ்சு வச்சிடலாமா? அம்மாகிட்ட கேட்டேன். உன்கிட்ட கேட்டுக்க சொன்னாங்க." அப்படிங்கும்போது அங்க வெடிக்க ஆரம்பிக்குது. பையன் வந்து படிக்காம இருக்கான், குடிக்க ஆரம்பிக்கிறான், சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் வந்து அவன வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையன் காலேஜ்லாம் படிச்சு அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல சுவாசிகா வந்து கேரளாக்கு வேலைக்கு போயிடுறாங்க, பணம் குடுக்குறாங்க. அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு அவன் குடிக்க தான் போறான். அவன் படிக்கவே மாட்றான் அப்படிங்கிறது வந்து அந்த அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு வந்து இந்த ஓமன் ரியால் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இது வசனம் ஒண்ணு எழுதியிருப்பாங்க. என்னன்னா, எல்லாத்துக்கும் இதோட முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம். படி அப்படிங்கிற மாரி வச்சிருப்பாங்க. அதுலேருந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிக்கிறான். படிச்சு அவன் வந்து வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போயிடுவான் இன் த சென்ஸ் அவன் தனியா ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்த ஆரம்பிப்பான். அப்ப அவன் ஒரு கேள்வி கேட்பான். "அம்மா நீங்க திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாம்மான்னு?" சுவாசிகா செம்ம காண்டாயிடுவாங்க. என்ன நான் நான் எந்த வயசுல கேட்டேன், இப்ப எந்த வயசுல சொல்றீங்க? இது எனக்கு வேணாம், செட் ஆகாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுவாசிகா வந்து அத மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவன் வந்து ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். எப்ப அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவன் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல வந்து தன்னோட அம்மாவ அழைச்சிட்டு போயி தங்க வச்சிருப்பான். அப்ப அந்த அம்மா வந்து சுத்தி, சுத்தி ஒரே வேலைய செஞ்சுகிட்டு இருப்பாங்க. முக்கியமா ஒரு விஷயம் அதுல இருக்கும். என்னன்னா, இங்க தனியா இருக்கக்கூடிய ஒரு தாய் வந்து பெருசா சமைக்க மாட்டாங்க. கட்டன் காப்பி போட்டு குடிச்சிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது தனியா இருக்கவங்களுடைய வலி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அந்த இடத்துல அவன் சொல்லுவான், "தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சரி, அதனால தான் நான் வந்து திருமணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு முடிவுக்குள்ள வரேன். அத தாண்டி அது அவங்களோட வாழ்க்கையும் கூட. நமக்கு இங்க இது தேவையும் கூட." அப்படிங்கிறத வந்து அந்த பையன் உணர்ந்து அத அதாவது தன்னுடைய அம்மாகிட்ட சொல்லும்போது, மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சரி அப்படிங்கிறது வரும். அவங்க தான் வந்து விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனிக்கு தான் வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. விஜய் ஆண்டனிக்குமே அது மறுமணம் கூட.
ஸோ இந்த மறுமணத்த அந்த ஊர் எப்படி எதிர்க்குது? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கு? அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழுத்தமா இங்க நம்ம சாதிய காப்பாத்துறதுக்கே பொண்ணுங்க தான் வேணும். இப்ப இவ 40 வயசுல மறுமணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய எந்த ஆம்பளையாவது பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிருக்கோமா? சந்தோஷமா வச்சிரலன்னா, அவங்க என்ன பண்ணுவாய்ங்க, அவங்களுக்கு விருப்பமானவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான்டா நடக்கும். இத தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி அந்த விஷயத்த கொண்டு போய் முடிப்பாங்க. இறுதியா அந்த படம் பேசின விஷயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் ஏன் கண்டிப்பா பார்க்கணும் அப்டின்னா, இங்க இந்த ஒரு கணவனை இழந்த தாய்க்கு மகன்கள் இந்த ஒரு கேள்விய கேட்கறது தப்பே கிடையாது. அப்டிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு. அது அது கரெக்ட்ன்னு கூடன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு வசனம் ஒண்ணு வரும். ஆசிகாவோட அம்மா கேரக்டர் ஒரு இடத்துல கேட்பாங்க. 40 வயசுல இவளுக்கு இன்னும் அடங்கல அப்டிங்கும்போது, சுவாசிகா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "அன்னைக்கு என் கூட இருன்னு சொல்லும்போது உன்னாட்ட இருக்க முடியல. 60 வயசுல உனக்கு அடங்கலையா?" அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்பாங்க. அது சரியான வார்த்தையும் கூடன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ஆரம்பத்துல சுவாசிகா கேட்டது என்னன்னா, என் கூட யாராவது ஒருத்தங்க இருங்க. கல்யாணங்கிறது வெறும் உடல் ரீதியாக மட்டுமே தேவையானது அல்ல. மன ரீதியாகவும் எனக்கு அந்த துணை தேவை அப்படிங்கிறத அந்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா எடுத்துரைத்திருக்கும். ஒரு இடத்துல சிஸ்டருடைய அதாவது இங்க பெரிய மூத்த மகனுடைய ஆசிரியரா இருக்கக்கூடிய சிஸ்டர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, "நாங்க துறவு கொண்டோம், சிஸ்டரா இருக்கோம். ஆனா இங்க எல்லாருக்குமே பேசிக் நீட்ஸ் தேவை. உணவு, நீர். அதை தாண்டி இந்த திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை." அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது உள்ளடக்கமும் கூடன்னு வச்சுக்கங்களேன். இந்த படம் பேச வந்தது கரெக்ட்டான ஒரு விஷயத்த பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி அவர்களுமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய நடிச்ச படங்கள விட இந்த படத்துல அவங்க நடிப்பு ஒரு இன்னசென்ட்டான தெளிவான இன்னசென்ட் எப்படி தெளிவா இருப்பாங்கன்னு கேட்டா, இந்த படத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படத்த யாரும் பார்க்கலன்னா, தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நல்ல படம். இறுதி காட்சியில பார்த்தீங்கன்னா, கல்யாணமாகி ஒரு செல்ஃபி ஒண்ணு எடுப்பாங்க. அந்த செல்ஃபில இது பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறனால, உண்மையாக இந்த கதாபாத்திரங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படமும், இந்த புகைப்படமும் அப்படி ஒண்ணா வச்சு காமிக்கும்போது, ஒரு உண்மை சம்பவத்த உண்மையாவே அப்படியே எந்த ஒரு திணிப்பும் இல்லாம பார்த்த மாரி தான் இந்த படத்தோட உணர்வு இருந்துச்சு. இந்த படத்த மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். அண்ட் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமும் கூட.